அதாவது தங்கம் விலை இனி குறையுமா என்ற கேள்விகளுக்கான பதிலை சில செய்திகளோடு சமன்படுத்த நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அரசு கடந்த 40 நாட்களாக ஷட் டவுன், பொருளாதார நிலை காரணமாக முடங்கப்பட்டது. அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஊழியர்கள், மத்திய ஊழியர்கள் பலர் வேலை இழந்தார்கள். பலருக்கு சம்பளம் இல்லை. இந்த ஷட் டவுனை முடிவுக்கு கொண்டு வரும் மிக முக்கியமான மசோதா இப்போது அங்கு நிறைவேறியிருக்கிறது. அதனால் சில நாட்களில் ஷட் டவுன் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் செலவீனங்கள் குறித்த மசோதா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி நிறைவேற்ற வேண்டும். இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ட்ரம்பினுடைய ரிபப்ளிக் கட்சியால் இந்த செலவீன மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. இதன் காரணமாக அங்கு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஃபெடரல் கவர்மெண்ட் முழுமையாக அது இழுத்து கதவடைப்பு சாத்தப்பட்டது. ஒரு மாதத்திற்கு மேலாக இதே நிலைதான் இருந்தது. 2018 19 காலகட்டத்தில் ட்ரம்ப் முதல் அதிபராக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இதே போன்ற ஒரு துயரத்தை 35 நாட்கள் அவர்கள் சந்தித்தார்கள். அது அமெரிக்கா வரலாற்றில் மிக நீண்ட ஷட் டவுனாக இருந்த நிலையில் தற்போது அதைவிட அதிக நாட்கள் இந்த முறை ஷட் டவுன், அதாவது அமெரிக்க பொருளாதார கதவடைப்பு அமெரிக்க மக்களை மிக அதிகமாக பாதித்திருக்கிறது. ஷட் டவுன் காரணமாக அத்தியாவசியமற்ற அமெரிக்க ஊழியர்கள் அனைவரும் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு அமெரிக்க அரசு தள்ளப்பட்டது. ஆள் பற்றாக்குறையால் பணிகள் பாதிக்கப்பட்டது. தேசிய பூங்காக்கள் மூடப்பட்டன. விமான சேவைகளும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த ஷட் டவுன் முடிவுக்கு வரும் சூழலில் அமெரிக்காவினுடைய செனட் சபையின் ரிபப்ளிக் கட்சியினர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கட்சியினர் 53 எம்பிக்களும், டெமோக்ராட்ஸ் எம்பிக்கள் சட்டத்தரணிகள் 45 எம்பிக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ரிபப்ளிக்கும் ஆதரவு. ஆனால் 60 எம்பிக்களும் ஆதரவை அவர்களால் பெற இயலவில்லை. இந்த நிலையில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை இன்சூரன்ஸை அவர்கள் வழங்க வேண்டும் என்றுதான் இந்த கதவடைப்புக்கு அவர்கள் சொன்னார்கள். இன்சூரன்ஸுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலிமையாக அறிவித்து உறுதியான பிடியில் நின்றார். இந்த வரிச்சலுகை நிறுத்தப்பட்டால் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஜோ பைடன் ஜனநாயக கட்சி உறுதியாக இருந்தது. இப்போது ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டு 8 ஜனநாயக கட்சி எம்பிக்கள் இந்த கதவடைப்பை திறக்கப் போகிறார்கள். அப்போது மீண்டும் அமெரிக்கா பழைய நிலைக்கு செல்லும். ஜனவரி 30ஆம் தேதி வரை கடந்த முறை புதிய மசோதாவின்படி ஃபெடரல் அரசு ஜனவரி 30ஆம் தேதி வரை தேவைப்படும் நிதியை ஒதுக்கும். 2026 இப்போது இது தற்காலிகமாக இருக்கிறது. இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்பு சில ஒப்புதல்களை அவர் தர வேண்டும். அடுத்த கட்டமாக செலவீன மசோதா அதன் பிரதிநிதிகள் சபைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அங்கு ட்ரம்ப் ஒப்புதல் தருவார். இதெல்லாம் அங்கு உள்ள நடவடிக்கை. ஆனால் இப்போ என்ன கேள்வின்னா, அமெரிக்கா ஷட் டவுன் காரணமாக தங்க விலை கணிசமாக அதிகரிக்கிறது. இப்போது அது முடிவுக்கு வந்துவிட்டதால் பலரும் தங்க விலை குறையும் என்று எதிர்பார்த்தார்கள். இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய வேலைவாய்ப்பு குறித்த ரிப்போர்ட் இப்போது வெளியாக இருக்கிறது. அது ரொம்ப ஒரு மோசமான நிலையிலே இருக்கிறது. 7% கீழ் இருப்பதால் தங்கத்தின் விலை உடனடியாக குறைய வாய்ப்பில்லை. அது இன்னும் ராக்கெட் வேகத்தில் ஷூட் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது இன்று காலை நிலவரப்படி பவுனுக்கு 800 அதிகரித்து ஒரு பவுன் 91,280 உயர்ந்தது. அதாவது 8 கிராமுக்கு 110 உயர்ந்து 11,410க்கு விற்பனையானது. இந்த தங்க விலையின் அதிகரிப்பும் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பும் நீங்கள் சமன்படுத்தி பார்த்தால் அது குறைவதற்கு பதிலாக அது ஏறி வருவதைத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கான வரி விதிப்பை குறைப்பதாகவும் கூட அவர் அறிவித்திருக்கிறார். இது ஒரு இரட்டை நிலை செய்தியாகவே நாம் பார்க்கலாம்.
அமெரிக்காவிற்கான இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் என்பவரை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்தார். அவர் இன்னைக்கு தான் பதவியேற்றுக் கொண்டார். நேற்று வெள்ளை மாளிகையில் நடந்த விழாவில் அவர் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பதவியேற்றார். டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது யுஎஸ் இந்தியாவுக்கான உறவு பற்றி அவர் பேசினார். இதற்கான விளக்கத்தையும் அவர் அளித்தார். இந்தியாவுடனான வர்த்தக மோதல்கள் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் நியாயமான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் இந்திய அமெரிக்கா இடையான உறவை மேம்படுத்த காத்திருக்கிறேன். இந்த உறவை செர்ஜியோ வலுப்படுத்துவார் என்று நம்புகிறோம் என்றும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி, எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் ஒத்துழைப்பு, த கோஆர்டினேஷன், இவற்றில் பாதுகாக்க அவர்கள் உதவுவார்கள் என்று அமெரிக்கா தொழில்நுட்பங்கள் சார்ந்த முதலீடுகளை இந்தியா ஊக்குவிக்கும் என அமெரிக்காவினுடைய அதிபர் மீண்டும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த அதிக சதவீதமான 50 விழுக்காடு தற்போது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக இந்தியா குறைத்திருக்கிறது. நாங்கள் இந்தியாவுக்கான வரிகளை குறைக்கப் போகிறோம். ஒரு கட்டத்தில் இந்த வரி முழுமையாக குறைக்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு மொத்தம் இந்த வரி விதிப்பில் இத்தனையிலும் அவருடைய இந்த சாதக பாதகங்கள் தற்போது வந்திருக்கிறது. கடைசியாக 5,75,000 பீப்பாய்களை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து சில வாரங்கள், கடந்த வாரத்திற்கு முன்பு இறக்குமதி செய்திருக்கிறது. இந்த ஆண்டின் அது உச்சபட்சம். இதற்கு முன்பு 3 லட்சம் பீப்பாய்கள் என்ற அளவு 4 லட்சம், 4,5 லட்சமாகி தற்போது அது 5,76,000 என்ற அளவிற்கு அது சர்வதேச தரத்தை மீண்டு WTX என்கின்ற அமெரிக்கா தரத்திற்கான இவற்றை நாம் இறக்குமதி செய்திருப்பது அந்த நாட்டை நாம் ஓரளவிற்கு வியாபார ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என இந்தியா வலிமையாக நம்புகின்றது. ஆகவே தற்போது ரஷ்யாவில் இருந்த இறக்குமதியை நாம் குறைத்து அதை அதிகப்படுத்தும் விதமாக அமெரிக்காவில் 5,75,000 பேரல்களை நாம் இறக்குமதி செய்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாசிட்டிவான இந்த செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. நம் நாட்டு சேவையில் 36 முதல் 38% கச்சா எண்ணெய் என்பது ரஷ்யாவிடம் இருந்துதான் வாங்கப்படுகிறது. தற்போது உக்ரைன் வாருக்கு பின்பு இதைத்தான் தடுக்க அமெரிக்கா எண்ணியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் புதிய ஒப்பந்தங்களையும் சமீபத்தில் நிறுத்தியது. இந்த நிலையில்தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக விதிக்கப்பட்ட முழுமையான வரியை குறைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. அயலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூட்சமங்களை தாண்டி, நெருக்கடிகளை தாண்டி இந்தியாவினுடைய உறவுகள் அமெரிக்காவுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பது அவர் வெள்ளை மாளிகையில் பேசிய பேச்சினோடே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த செய்தியின் தொடக்கத்தில் தங்கத்தினுடைய விலை குறையுமா என்ற சார்பிலே 2 விஷயங்களை நாம் பேசினோம். தங்கத்தின் விலை அமெரிக்காவின் இழுத்தடைப்பு செய்யப்பட்ட பொருளாதார தடைகளை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். அதுவும் ஜனவரி வரைதான். 2வது, சர்வதேச கடன் அளவு, அமெரிக்காவினுடைய நிலையற்ற பொருளாதாரம், மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை இழப்பு இண்டிகேஷன், அதனுடைய அறிகுறி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஹார்ட்கோர் இம்பேக்ட் ஆன் யூஎஸ் எக்கனாமிக் சென்டர். ஆகவே இந்த நிலையில் தற்போது நாம் பார்க்கின்ற போது தங்கத்திற்கான விலை குறைதல் சாத்தியமல்ல. மத்திய வங்கியிலும் அவர்கள் வரி விகிதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், தற்போது அமெரிக்காவில் வேலை இழப்புக்கான குளறுபடிகள், ஜனவரி வரைக்குமே இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு ஜனநாயக கட்சி கொடுத்திருப்பது, அமெரிக்கா தொடர்ந்து அமெரிக்காவினுடைய டாலர் வலிமை முக்கியத்துவம் இழந்து வருவது, இந்த காரணங்களால் தங்கத்தினுடைய விலை ஏற்றம் கூடிக்கொண்டே இருப்பதுதான் உண்மை. அது தவிர்க்க முடியாது, ஒரு இன்எவிட்டபிள்
நிலையாக, தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது. இதுதான் இந்த செய்தியினுடைய பின்னணி தாக்கமாக இருக்கிறது. சர்வதேச பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தும் உலகியல் போக்கையும் முன்னோக்கிய இந்த செய்திகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். செய்தி களத்திலிருந்து நன்றி.